எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எப்பயுமே கோயிலுக்கு போகும்போது வெறும் கையை வீசிட்டு போக மாட்டோம். கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவோம். நம்ம என்ன வாங்கிட்டு போனால் இறைவனுக்கு மகிழ்ச்சியை தரும், இறைவனுக்கு அது பிடிக்குன்றதை பார்க்கலாமா? உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனோட புதன் இருக்குது. சூரியன் வீட்லேயோ சூரியனுடைய நட்சத்திரத்துலேயோ இல்லாட்டி சூரியனுடைய பார்வையிலேயோ புதன் இருக்குன்னா அவங்க விளக்கு வாங்கி கொடுக்கலாம். சந்திரனோட புதன் இருக்குது அப்படின்னா பால், பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சந்திரனோட புதன்றப்போ சந்திரன் வீட்டில் இருக்கலாம், இல்லைனா சந்திரனுடைய பார்வையில் இருக்கலாம், இல்லைனா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் புதன் இருக்கலாம். அடுத்தது செவ்வாயுடைய புதன், செவ்வாயுடைய வீடுகள்லேயோ செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துலேயோ இல்லாட்டி செவ்வாயுடைய 4, 8, 7ஆம் இடம் பார்வையிலேயோ புதன் இருக்குன்னா அவங்க கற்பூரம்னு சொல்லக்கூடிய சூடம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். குருவோடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்குது, குருவனுடைய வீடுகளில் இருக்கலாம், இல்லாட்டி குருவோடைய பார்வையில் புதன் இருக்குது அப்படின்னா அவங்க மஞ்சள் இல்லைன்னா அர்ச்சனை பொருட்களை இவங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லைன்னா சுக்கிரனுடைய பார்வையில், அதுவும் இல்லைன்னா சுக்கிரனுடைய வீடுகளில் புதன் இருக்குன்னா அந்த ஜாதகர் பூக்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். இல்லைன்னா நாணயங்கள் தானம் பண்ணுறது கூட நம்ம செய்யலாம். நாணயத்தில் பண மாலையெல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் செய்யக்கூடியது சுக்கிரனோட புதன் இருந்துச்சுன்னா. உங்களுடைய ஜாதகத்தில் சனியனுடைய வீட்லேயோ சனியனுடைய சாரத்துலேயோ புதன் இருக்குது, இல்லைனா சனியனுடைய பார்வையில் புதன் இருக்குன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எண்ணெய் வாங்கி கொடுக்கறது நல்லது. நன்றி, வணக்கம்.